ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி 7 புதன்கிழமை. அன்பே சிவம் அறிவே ரமணம், ஈசனும் குருவும் ஒன்றே என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். மனம் தூய்மையடைய தெய்வ வழிபாடு அவசியமே. ஆனால் அதுவே ஆத்ம சாட்சாத்காரம் அடைவிக்காது. மனம் பண்பட்டு ஆத்ம சாட்சாத்காரம் கூடும் நிலையில் ஈசனே கருணை வடிவான குருவாக தோன்றுவார். ஈசன் உனக்குள் இருக்கிறான், உன் உண்மை வடிவமே அவன் என்று குரு ஞான உபதேசம் செய்கிறார். ஒரு சத்குருவை தரிசிக்கும் வரைதான் நம் முயற்சியெல்லாம். பல பிறவிகளில் ஒருவர் செய்த தவத்தின் பயனே இப்பிறவியில் குரு தரிசனம். குருவை கண்டபின் சீடன் குருவிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்துவிட்டு சும்மா இருக்க வேண்டும். God and the Guru are one. Divine worship is essential for the purification of the mind. But that alone will not lead to self-realization. When the mind is refined and ready for self-realization, God Himself will appear as the compassionate Guru. The Guru imparts the spiritual teaching that God resides within you and that He is your true form. All our efforts are only until we have the darshan of a true Guru. The fruit of penance performed over many lifetimes is the darshan of the Guru in this birth. After seeing the Guru, the disciple must completely surrender himself to the Guru and simply remain still. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.